நேசிக்கும் நலத்துக்கு இந்த வேலையாக ஜெபிக்கிறோம். கர்த்தரை கரத்துக்குள்ள தாழ்த்தி நான் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நிறைவாக நீங்கள் வைத்ததுக்காக ஆண்டவருக்கு கூட அனுப்புகிறேன். நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நலத்துக்கு. ஆமே ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு கூட அனுப்புகிறேன். நன்றி. மறுபடியாக உங்களை சந்திப்பது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்பட்டு போகாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியார்ந்து பட்டினியாக கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. நாம் டெய்லி சீரீஸாக அபிஷேகம் என்ற ஒரு தலைப்பை பார்த்துட்டு வருகிறோம். அபிஷேகம் மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பில் அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் அவன் ஒரு விருசோடியாக இருக்கும். So you need to be anointed for God's service. You need to be anointed for God's service. சிலரை தேவனாகி கர்த்தர் எலிசா போல தெரிந்து கொள்ளலாம். எலிசாவுடைய முயற்சியெல்லாம் எலியாவை பின்பற்றணும். எலிசாவுடைய முயற்சியெல்லாம் எலியாவை பின்பற்றும். அவ்வளோதான். டு கேட்ச் அப் த மேண்டில் ஆஃப் மேன் ஆஃப் காட். தெய்வ மனுஷனாகிய எலியா மேலே இருக்கிற அபிஷேகத்தை பெரும்படியாக எலிசா பின்பாகவே இருந்தார். அது ஒரு விதத்தில் பெற்றுக்கொள்கிற ஒரு நுக்தியாக இருக்குது. மறுபகுதியில் பார்த்தீங்கன்னா எலியா அவனுடைய ஸ்டோரி வேறு. நீங்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் நீங்கள் 17ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்கும் போது எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாங்க. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்பாங்க. எலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாயை நோக்கி, பார்த்தீங்களா, திஸ்பியனாகிய எலியா. ஒரு இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா அவருக்கு முன்னால் இல்லை, பின்னால் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, சகோதரி இல்லை, சகோதரி இல்லை, எதுவுமே அவருடைய வாழ்க்கை வரலாறு இல்லை. வெறும் திஷ்பியன் என்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. திஷ்பாய்ட் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது. இப்போ உங்களை பார்த்து கேட்குற திஷ்பியன்னா என்ன 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 கோத்திரம்? அது என்னவா இருக்கும்? அது ஊரா, பேரா, அடமொழியா? என்ன நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் அநேக வாட்டி எலியா பற்றி, அவருடைய வரலாறை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீங்க. நீங்கள் வாசித்த பைபிள் பிரகாரம் திஷ்பியன்னா என்னன்னு அர்த்தம்? வாட்ஸ் மீனிங் ஆஃப் திஷ்பியாய்ட்? நான் ஏற்கனவே நிறைய இடத்துல பிரசங்கம் பண்ணியிருக்கிற இந்த வார்த்தைகளை ஆகிலும் மறுபடியும் அது உங்களை கேட்க நான் வாஞ்சிக்கிறேன். திஷ்பைனாகிய எலியா என்னங்க? சொல்லுங்க. ஏதாகிலும் அது நிறைய வாட்டி பிரசங்கம் பண்ணிக்கிறேன். எல்லார் வீட்லயும் இதெல்லாம் நிறைய, 1 2 கிடையாது. நசரேத்தாகிய இயேசு கிறிஸ்துன்னு ஒன்று இருக்குது. நசரேத்துன்றது என்னங்க? அவருடைய ஊரு, அடமொழி அல்ல. என்னங்க? நசரேத்தில் ஆரம்பித்து எருசலேமில் முடிக்கிற ஒரு கதையை பார்க்கணும். அப்படின்னா நசரேத்து வளர்ந்த இடம், பிறந்த இடம் பெத்லஹேம். பெத்லஹேமுடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீவ அப்பம். என்னங்க? ஜீவ அப்பம். நசரேத்துன்னு சொல்லும் போது உடன்படிக்கை உள்ள ஒரு மனுஷன், இல்லை உடன்படிக்கைக்குள் இருக்கிற ஒரு மனுஷன். நசரேத், நாசரேன்னு சொல்லுவாங்க. என்னங்க? யோவான் ஸ்தானகனும் பார்க்க போகும்போது நசரேத்துடைய உடன்படிக்கை உடையவன். சிம்சோன் நசரேத்துடைய உடன்படிக்கை உடையவன். மெல்கி சதேக் நசரேத்துடைய உடன்படிக்கையை உடையவன். நசரேத்து உடைய உடன்படிக்கை ஒன்று இருக்குது. இந்த மனுஷன் என்னதுங்க? வளர்ந்த இடம் எங்கங்க? நசரேனாகிய இயேசு கிறிஸ்து. ஸோ அவருடைய பிறப்பு,
பெத்லஹேம். பெத்லஹேமுடைய அர்த்தம் என்னங்க? ஜீவ அப்பம். பெத் லேஹேம் என்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா பிரெட் ஆஃப் லைஃப். அதான் பெத்லஹேம். நமக்காக பிற்கப்படுகிற இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்ற வார்த்தை இருக்குது பாருங்க. இது நான் வரவரைக்கும் நீங்கள் நினைவு கூறுங்கன்றதான் நசரேத். நீங்களும் நானும் ஏதோ ஒரு விதத்தில் நசரேனர்களாக இருக்கிறோம், உடன்படிக்கையை கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்கிறோம். எருசலேம்னு சொல்லும் போது என்னதுங்க? தேவாலயம், ரத்தம். தேவாலயத்துடைய மேன்மையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த தேவாலயத்தை சுத்திகரிக்க வந்தவரே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதுதான் நீங்கள் எப்ரேயர் 9 நீங்கள் 22 வாசிக்க கேட்டிங்கன்னா, அவருடைய ரத்தம் தாமே பிதாவுடைய வாசப்படியில் கொண்டு போகிறார். அவரே கொண்டு போகிறார். என்னங்க? பிரதான ஆசாரியன் கொண்டு போகாத இடத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆனவரே கொண்டு போகிறாருன்னு சொல்லி எப்ரேயர் 9:22 நீங்கள் வாசிக்க கேட்குறீங்க. ரத்த சிந்தல் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கும் பாவ மன்னிப்பு இல்லை. ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தம். இப்போ உங்களே திஷ்பேனாகிய எலியானா என்ன அர்த்தம்? ஆமாம், டைபெரியஸ் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். என்னங்க? கதானியா என்ற வார்த்தை. இது வந்துட்டு ஒரு ஊருங்க. திஷ்பேனாகிய எலியான்னு சொல்லும்போது கோத்திர பற்றி பேசல. அவர் இருந்த ஒரு ஊர், அது ஒரு சின்ன கிராமமாக இருந்திருக்கலாம். சவுலுக்கும் என்னதுங்க ஒரு கோத்திரத்தை சொல்லுகிறாங்க. சவுல் என்னங்க தான் என்ற கோத்திரத்திலிருந்து வருகிறாருன்னு சொல்லி. என்னங்க? கோத்திரத்திலே சின்ன கோத்திரம் எதுங்க? தான் கோத்திரம் தான். இருந்த 12 சிறியவனாக இருந்தது தான் தான். ஆகிலும் தேவனுக்கு கர்த்தர் தான் கோத்திரத்து உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்கிறார். ஸோ இங்கே வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, திஷ்பியனாகி எலியா, நீ இருக்கிற இடத்தை ஆண்டவர் சுற்றி காமிக்கிறார். அபிஷேகமும் உன்னை இருக்கிற இடத்தை சுற்றி காமிக்கிறார். அது வெரி இம்பார்ட்டன்ட். என்னங்க? நீங்க உங்களே பிரபலமாக்குறதை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற தேவனை பிரபலமாக்க முயற்சி பண்ணுங்க. நான் மறுபடியும் சொல்ல வாஞ்சிக்கிறேன். நீங்க உங்களே பிரபலமாக்குறதை காட்டிலும் உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பிரபலமாக்குங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரபலமாயிடுவீங்க. நிறைய பேர் இன்னைக்கு பாப்புலாரிட்டிக்காக ஓடுறாங்க. ஒரு ஆல்பம் விட்டுடலாம், ஒரு பாட்டை பாடிடலாம், ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணிடலாம். என்னங்க? இந்த மாதிரி தான் ஓடினுங்கிறீங்க. திஸ் இஸ் ஹவ் த சர்ச் இஸ் ரன்னிங். அதுக்கும் ஒரு கூட்டச்சனை ஓடினுங்கிறாங்க. யூ ஹாவ் கீபோர்டு, யூ டோன்ட் ஹாவ் கீபோர்ட், காட் இஸ் பிரசன்ட். அது உங்கள் மைண்டில் இருக்கணும். உனக்கு இசைக்கறி வாசிக்க தெரிஞ்சோ வாசிக்க தெரியலையோ, நீ கூடும்போது யார் வரணும்? இறங்கி கத்தர் இறங்கி வரணும். அந்த பிக்சருக்கு என்னான்னு கேட்குறேன். என்ன எங்கள் பாஸ்ட் எப்போதுமே சொல்வார், அவர் கூட அவருடைய பாலிய ஸ்நேகிதை வந்துட்டு வயலின் கற்றுக்கிறதுக்காக அவருடைய வயலின் டீச்சர்கிட்ட போனார். ஸோ எங்கள் பாஸ்டெல்லாம் அப்போல்லாம் வந்துட்டு நாள்தோறும் அப்படின்னா தேவனை சார்ந்தவர்கள். ஸோ காசு கிடையாது, ரூபா கிடையாது, கொடுத்து என்னதுங்க கற்றுக்கிறதுக்கு என்ன இல்லைங்க, காசு இல்லை. ஸோ அந்த மியூசிக் டீச்சர் சொல்லிட்டாரன், எனக்கு தெரிஞ்சு நீ இந்த ஜென்மத்தில் நீ கற்றுக்கவே மாட்ட அப்படின்ட்டார். காசு இல்லை. ஸோ அவங்க சொல்லிட்டாங்களே, நீ இந்த மாதிரிலாம் தான் இந்த ஜென்மத்தில் என்னதுங்க. காசு இருக்கிறவர் அவர் கூட பாலிய ஸ்நேகிதன். அவர் போனாராம். அவர் 2 ஸ்ட்ரிங்கு 3 ஸ்ட்ரிங்கு அப்படி இழுத்து 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 விட்ட உடனே அது கையெல்லாம் அறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. அவர் சொல்லிட்டாரா, ஓ இது எங்கள் கையில் முடியல, இவன் நீ கண்டிப்பாக கற்றுக்குவேன்னு சொன்னாராம். யாருங்க? டீச்சர் சொன்ன வார்த்தை. எங்கள் பாஸ்டர் பார்த்து சொன்னார், நீ இந்த ஜென்மத்தில் கற்றுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனால் அவரை பார்த்து சொன்னார், நீ நிச்சயமாக என்ன பண்ணுவேன், 6 மாதத்தில் கற்றுக்குவே அப்படின்னா. ஆனால் வாழ்க்கையின் கட்டாய வழி அடிச்சு பாருங்க, அவர் இது வரைக்கும் அவருக்கு தாளமும் தெரியாது, மோளமும் தெரியாது, என்ன ஸ்கேல் தெரியாது, ஆக்டிவ்ஸ் தெரியாது. யார் கற்றுக்குவாங்கன்னு சொன்னாரோ மாஸ்டர், அவர் கற்றுக்கல. யாருக்கிட்ட எது வேலையும் என்னங்க அவர் கற்றுட்டார். அவர் மூலிமா நாங்கள் கற்றுட்டோம். சிறு வயதுலேருந்து அவங்க வாசிக்கிறதெல்லாம் பார்த்து 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 ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகி என்னதுங்க, ரொம்ப சின்ன வயசுலேருந்து வாசிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வருஷம் வாசித்துங்கிறாங்க. இட்ஸ் அ லாங் டைம். என்னங்க, பட் இப்போ அது மேலே நமக்கு அவ்வளோ ஈர்ப்பு கிடையாது.
என்னுடைய ஈர்ப்பெல்லாம் காட். மியூசிக்கில் காட் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு டேலண்ட்டு. மியூசிக் இல்லாதவே காட் அட்ராக்ட் பண்ணுறது ஒரு டேலண்ட். என்னங்க? ஸோ அது வந்துட்டு பைத்தாகரிய தியரின்னு சொல்லலாம். மியூசிக்ன்றது ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ். எல்லாருமே மேக்ஸ் வரனா வராது. அது பைத்தாகரி தியரின்னு சொல்லலாம். என்னங்க? இட்ஸ் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், என்னங்க, மேத்தமெட்டிக்ஸ், இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஒரு ஹார்டர் சப்ஜெக்ட்ஸ் மாதிரி. மியூசிக்கில் இதெல்லாம் வைப்ரேஷன்ஸ்னு சொல்லலாம். ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்கும். சோல் அண்ட் ஹார்ட்னு சொல்லலாம். ஆத்மாவும் இருதயம் என்னதுங்க இணைக்கப்படுகிற ஒரு விஷயம். அதுதான் ஒரு 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 விஷயத்துக்கு இசைக்கருவியை கொண்டு வரும். அது அந்த ராகம், ஸ்லோகங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப என்னதுங்க, சில இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிகளை நீங்கள் பார்க்க கேட்பீங்க. இசைக்கருவிலேயே லெவல்ஸ் இருக்குது. சில இதெல்லாம் இசைக்கருவி வாசிக்க போகும்போது பிசாசுகள் அவருடைய வாழ்க்கையை விட்டு வெளியே வரும். சிலர் நான்லாம் வந்துட்டு சினிமாவிலேருந்து ஆரம்பித்து கர்த்தர்கிட்ட வந்துட்டேன். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தர்கிட்ட ஆரம்பிச்சுட்டு சினிமா பாட்டுங்க வாசனம் பண்ணுறேன். ஸோ நான் ஆண்டர்கிட்ட பொறுத்துன மாட்டேன். இனிமேல் நான் சினிமாலாம் வாசிக்க மாட்டேன். எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கேட்டிருக்கிறேன். நான் ஏராளமான பாட்டுகள் கேட்டிருக்கிறேன். பட் ஒரு கட்டத்துக்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், இல்லை ஆண்டவரே, நான் கற்றுக்கிறது உங்களுக்கு கொண்டு தான் நான் அர்ப்பணிப்பேன். எனக்கு எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் வீட்டில் கூட நான் ஹா ஊஹூ கூட பாட மாட்டேன். என்னங்க, பாட்டு கேட்க மாட்டேன். சினிமா பாட்டு கேட்க மாட்டேன். ஆண்டவருக்குன்னு நான் என்ன பண்ணிட்டேங்க, என்னை நான் எப்போதுமே வாயில் பாடிட்டே இருப்பேன். ஆன்னு எதனா ஒன்று பாடிட்டு இருப்பாங்க. அது நிற்க வச்சுட்டேன். நான் இனிமேல் பாடினா உமக்கு பாடுறேன். அது நல்லா பாடினா உமக்கு பாடுறேன். அறக்குறையாலாம் பாடினா நான் உங்களுக்கு பாட மாட்டேன் அப்படின்ற ஒரு ஆம்பிஷியஸாக அது நான் ஆரம்பித்தேன். அது இது வரைக்கும் அதை கடைப்பிடிக்கிறேன் நான். என்னங்க, ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அபிஷேகமானது ஆண்டவர் ஒரு மனுஷன் எடுத்து ரொம்ப க்ரியேட்டிவாக எடுத்து பயன்படுத்துவார். ஒரு மனுஷன் எல்லாவற்றையும் கற்றுக்கிறேன்னா எனக்கு தெரியாது. கற்றுக்கினா ரொம்ப நலமாக இருக்கும் பரலோக ராஜ்யத்துக்கு. என்னங்க, ஏன்னா மலேசியாவில் ஒரு வாட்டி நான் ஒரு டீம் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸு கூட வந்துட்டு பத்து காஜாலேருந்து ஈப்போக்கு நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். பத்து காஜான்றது ஒரு சின்ன ஒரு வில்லேஜ், ஒரு ஸ்மால் டவுனுங்க. பத்து காஜாலேருந்து நான் ஈப்போ ஒரு பெரிய பட்டணத்துக்கு நான் போயிட்டுருக்கிற நேரத்தில் எல்லாம் உள்ளே உட்காந்துட்டுங்க, எல்லாமே தமிழ் பசங்க தான். அங்கெல்லாம் மலேசியாவில் தமிழ் ஆட்களுங்களை பார்த்தா கொஞ்சம் இப்போ எப்படி நாம் கனடா மத்தியில் தமிழர் இருக்கிறோமோ அதே போல் மலேசியர்கள் மத்தியில் தமிழும் கொஞ்சம் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா கேங்ஸ்டர்ஸாக இருக்கலாம், அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயங்க. ஏன்னா ஒரு போலீஸ்காரங்க காரை வந்து அட்டாக் பண்ணாங்க, பிடிச்சிட்டாங்க. என்னங்க, எல்லாரையும் எனக்கு வச்சுட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, யார் நீ, எங்கேருந்து வந்து அப்படி இப்படின்னு. நான் கீழே இறங்கினேன், என்ன கேட்குறாங்க, நீ யாருன்னு. அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் பாஸ்ட்டுன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாஸ்ட்டுன்னு சொன்னீங்க அது வேறு மாதிரி போய் முடியும், வானா பாஸ்ட்டு சொல்லாதீங்க. நான் என்ன பண்ணேன், நான் வந்து ஒரு மியூசிஷியன், நான் ஃப்ரீலான்ஸர், மியூசிக் வாசிக்கிறவன். என்னங்க, அப்படியெல்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட பாஸ்போர்ட் செய்யணும், நீ ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வந்திருக்கிற, ஏன் வந்திருக்கிற அப்படி இப்படின்னு கேட்கும்போது நான் சொன்னேன், இல்லை ஈவெண்ட்ஸுங்க, ப்ரோக்ராம்ஸ்க்காக நான் இந்த பக்கம்லாம் வரேன் நான் அப்படின்னு. ஏன் பாருங்கள், நம்மளுடைய மியூசிக் கூட ஒரு போலீஸ்காரர்கிட்ட என்ன தப்பி வச்சுக்குது. அந்த மாதிரி நான் அமெரிக்காலேயும் மாட்டியிருக்கிறேன் ஒரு வாட்டி. எனக்கு தெரியாத வந்துட்டு ராக்கி மவுண்டன்ஸ் மத்தியில் வந்துட்டு ஒரு பெரிய கார்ஸ் ஆடுற ஒரு இடங்க. அது ஒரு பெரிய மாலுங்க. ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ளோரில் நம்ம போகக்கூடாதுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ட்ரி ஆகிருக்கிறேன் உள்ளே. என்ன உள்ளே வந்தோன்னே வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய ஐடி கார்டு காமிடினா. நான் சொன்னேன், ஐடி கார்டெலாம் என்கிட்ட கிடையாது, ஏன்னா எங்கள் ஊர் ரேஷன் இது இருக்குது, என்னங்க ஆதார் கார்டு இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. நான் அப்போ பாஸ்போர்ட் கூட நான் ரூம்லேயே வச்சுட்டு வந்தேன், ஹோட்டலே வச்சுட்டு போயிட்டு இருந்தேன். என்னங்க, ஏன் இங்கே வந்தேன் அப்படின்னா, நான் இல்லை, நான் மியூசிக்குக்காக நான் வந்தேங்க, நான் மியூசிக் லவர், நான் மியூசிக்குக்காக நீங்கள் வந்தேன். இந்த இடத்துலலாம் நீங்கள் வரக்கூடாது, உங்களோட அடையாள அட்டை இருந்தால் மாற்றம் தான் நீங்கள் என்ன பண்ண இந்த இடத்துக்குலாம் நீங்கள். அங்கேயும் என்ன மியூசிக் தான் காப்பாற்றுச்சு ஏதோ ஒரு விதத்தில். ஸோ நம்ம அறியாமலே ஒரு விஷயம் நம்மளை என்ன பண்ணுங்க பின்தொடர்ந்து கண்டிப்பாக வருதுங்க. வாஸ்து காமினா அது கதை வேறு. இப்போ நம்ம வாஸ்து காமினா அட்லீஸ்ட் அந்த இடத்துக்கு என்ன வச்சுக்கணும், என்ன பாதுகாத்துது. அதே போல் நான் ஒரு சர்ச்சில் போய்ட்டு நான் ஒரு கிட்டார் எடுத்து ப்ளே பண்ணேன். அந்த ஒர்ஷிப் லீடரை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லிட்டாரு, இந்த கிட்டார் நான் வாசிக்கிறது காட்டிலும் நீ வாசிக்கிறது தான் ரொம்ப அழகாக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் கிட்டார் எடுத்து கையில் கொடுத்துட்டாரு. பேபி டெய்லர் கிட்டார்னு சொல்லிட்டு 2 lakhs or 3 lakhs rupees நீ ரொம்ப நல்லா வாசிக்கிற எடுத்துக்கோன்னு கையில் கொடுத்துட்டாரு. நான் அது இந்தியாவுக்கு பிளெயினில் தூக்கிட்டு வந்தேன். நான் சொன்னேன், என்னதுங்க இதனுடைய ரொம்ப செல்ல பிள்ளை மாதிரி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், எனக்கு யாரோ ஒருத்தர்
இசைக்கருவி வாசித்ததுக்காக என்னதுங்க எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நான் அதை எடுத்துகிட்டு வந்தேன். ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அனாயிண்டிங்ஸ் அந்த டேலண்ட்ஸ் காட் கொடுக்குறது எப்போதுமே ரொம்ப யூனிக்காக இருக்கும். தாவீதும் ஒரு அனாயிண்டட் மேன் ஆஃப் காட். எப்படி சொல்வீங்க அவர் அபிஷேகப்பட்டவர்? அவர் இசைக்கருவி வாசிக்கும் போது பிசாசுகள் என்ன ஆச்சுங்க? ஓடி போனது. அவருடைய வம்சமே யூதா வம்சம். யூதா என்னங்க? துதி. உன்னுடைய அடையாளம் என்ன? யார் நீ? எதுக்காக நீ அழைக்கப்பட்டவன்? எதுக்காக நீ நியமிக்கப்பட்டவன்? எதை கொண்டு நீ போய் கொண்டு இருக்கிற? என்னங்க, காட் சொல்லாத விஷயத்தை செய்யாதீங்க. காட் சொல்லிட்டு பிறகு செய்யாதவும் என்ன பண்ணாதீங்க, இருக்காதீங்க. ஸோ உங்களை ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஆண்டவர் வந்துட்டு மென்மையாக்குவார், உங்களை இம்ப்ரூவைசேஷன் பண்ணுவார். ஏற்கனவே நான் சொன்னேன், எலிசாவுடைய வேலை எலியாவை பின்பற்றுறது, எலியாவுடைய வேலை தேவனை பின்பற்றுறது. என்னங்க, ஸோ எலியாவை இன்ஸ்பயர் பண்ணியது யாது? எந்த காரியம்? அவன் இருந்த ஊர். என்னங்க, அவன் இருந்த ஊரில் பார்த்தீங்கன்னா, இது ஆஃப் த ரெக்கார்டு நான் சொல்கிறேன், நாட் பைபிள் ரெக்கார்டு இல்லை, ஆஃப் த ரெக்கார்டு. அநேக அவிசுவாசிகள் இருந்த இடமா, மூட நம்பிக்கை துவாரங்கள் இருந்த இடமா. அதுதான் பைபிளில் திஷ்பீனாகி எலியான்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறான். திஷ்பீர்கள் மத்தியில் இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் அவருடைய வரலாறை நீங்கள் வாசிக்க கேட்டிங்கன்னா, பைபிளில் எதுவுமே அவரை பற்றி வரலாறு இல்லை. ஆகிலும் ஆஃப் த ரெக்கார்ட் நீங்கள் வாசிக்க கேட்டிங்கன்னா, ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு முழுமையாக பார்த்தீங்கன்னா, அவர்கள் சிலை வழிபாடு உள்ளவர்கள், சிலையை செய்கிறவர்கள். சிலையை செய்து அவர்கள் என்ன செய்வாங்க? விற்பனை செய்கிறவர்கள். இந்த காரியம் ராகேல் கூட செய்யலாம். அவருடைய மாமா அவருடைய அப்பா வீட்டிலேருந்து வெளியே வரும்போது ராகேலும் தன்னுடைய வீட்டுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான அந்த சிலையை தூக்கிட்டு வந்துடுறான். நம்ம லாபான் ஓடி வரான். எதுக்குங்க? யாக்கோபை பிடிக்கிறதுக்கு அல்ல, எங்கள் வீட்டில் இருந்து ஒரு பொருளை நீங்கள் தூக்கிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி. அந்த அம்மா விடலை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் இன்னும் விடாத வச்சுருங்கிறாங்க. அது அந்த அம்மா எடுத்துகிட்டு வந்ததுனால தான் கர்த்தர் என்ன செய்கிறார் பார்த்தீங்கன்னா, அந்த அம்மாவுக்கு அநேக ஆண்டுகளாக பிள்ளை இல்லாத செய்கிறார். சில விஷயம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்டடாக இருக்குது. பிள்ளை இல்லாத ஆயிடுச்சு. யாருக்குங்க? ராகேலுக்கு பிள்ளை இல்லை, லேயாளுக்கு பிள்ளை இருந்துச்சு. யாருக்கு பிள்ளை இல்லைங்க? ஆமாம், கர்த்தர் கூட பாருங்க, மறுபடியாக லேயாளை கொண்டு தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தலைச்ச பிள்ளை 4வது பிள்ளை வந்து யூதா கூட என்னதுங்க? ஆண்டுடைய ஆசீர்வாதம் தாங்க. காட் எப்படி லைன் எப்படி மாத்துறாரு. ப்ரொபோசேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அனாயிண்டிங். அதுதான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தலைச்ச பிள்ளைங்கன்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது கர்த்தருக்குன்னு சமர்ப்பணமாக, கர்த்தருக்கென்று ஒப்பு கொடு. என்ன செய்யணுங்க? எங்கள் பெற்றோங்க என்ன செய்தாங்க எனக்கு தெரியாது, 2 பிள்ளைங்களை தூக்கின்னு போய் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருக்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க. சின்ன வயசுல எங்களுக்கு நிறைய புத்திமதிகளை சொல்லி கொடுப்பாங்க. இது வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டது கிடையாது. எது வரைக்குங்க? இந்த நாள் வரைக்கும் நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு, எங்களுக்கும் பிள்ளைங்க ஆயிடுச்சு. ஆனால் என்ன பண்ணலைங்க, இந்த நாள் வரைக்குங்க, இந்த நாள் வரைக்கும் அவரை வாடா போடான்னு கூப்பிட்டதில்ல. அவர் என்ன அந்த மாதிரி கூப்பிட மாட்டோம். நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணும்போது ப்ரோன்னு கூப்பிட்டுக்கோம். இல்லைங்க, ஜனங்க பப்ளிக்காக இருக்கும்போது பாஸ்டர்னு கூப்பிட்டுக்கோம். நம்ம அம்மா கூட இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? பேர் விட்ட. இது வரைக்குங்க. அதுலேயே நிறைய பேர் எங்கள் மேலே ஒரு போராமை கூட இருக்கிறாங்க. ஏன் போராமன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன மாதிரி மம்மியை டேடி அவங்க என்ன பண்ணுறதில்ல. உங்களுக்கு நாங்கள் செய்த தியாகம் உங்களுக்கு தெரியாது. அமெரிக்கா விட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிறோம், அம்மா பாதத்தில் உட்காந்துக்கிறோம். நாங்கள் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், வந்துருங்க நாங்கள் போயிடலாம். அவங்க சொல்லிட்டாங்க, இல்லைப்பா டேடி இருந்த இடம் நாங்கள் அதை விட்டு வர முடியாது. அப்படியா? சரி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? அங்கே தான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, இங்கே தான் சுற்றிருக்கிறோம். என்னங்க, லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்சுங்க பார்த்தோம். என்னங்க, லேட் மேரேஜ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் கூட என்னதுங்க, அம்மா கூடவே நம்ம இருந்துடணும், வாழ்ந்துடணும். என்னதுங்க, வர்றவங்க வந்துட்டு அவங்கள ஏற்றுக்குவாங்களாம், எப்படி இருக்கும். இன்றைக்கி என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியில் புது உறவுகள் வரும்போது பழைய உறவுகளை தூக்கின்னு போய் வெளியே நிற்க வச்சிடும். அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், சாபத்துக்கு ஆளாயிடும். எப்போதுமே கனமுள்ளதாக நம்ம வச்சுக்கணும். அது எனக்கும் சரி அவருக்கும் சரி, எந்த நிலைப்பாடு இருந்தாலும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன மாதிரி ஒரு பயங்கரமான சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம்.
நாங்கள் வாங்குற எல்லா விஷயத்துலையும் அம்மா உள்ள இன்ட்ரெஸ்ட். நாங்கள் வாங்குற எல்லா பொருட்களையும், அது கோடியாக இருக்கட்டும் என்னன்னா இருக்கட்டுங்க, அவன் உள்ளே இருப்பான், அந்த டீமுக்குள்ளே இருப்பான். ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெறும் பேச்சுக்கு மாத்திரம் அம்மா அம்மான்னு சொல்கிறது இல்லைங்க, உறவுக்கும் அவங்க நான் வச்சுக்கணும். இன்னொரு விஷயங்க, அவங்க எங்களை ஒரு நாளும் கையேந்த மாட்டாங்க. அவங்கக்கிட்ட தான் நாங்கள் வாங்குறோம், அந்த மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் செய்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்கள மேன்மையாக தான் நாங்கள் என்ன பண்ணுறாங்க அது வைக்கிறதுக்கு ஆண்டவர். ஏன் உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்களை ஒரு நல்ல ட்ராக்ல கொண்டு போயிட்டாங்க, காடுகிட்ட எடுத்துன்னு போயிட்டாங்க. அதனால தான் அவங்கள காணாத தெய்வம் ஒன்று இருக்குது, காணுகிற தெய்வம் ஒன்று இருக்குது. காணாத தேவன் பரலோகத்தில் இருக்கிறாரு, காணுகிறவர் எங்கே இருக்கிறாங்க? நம்ம கூட இருக்கிறார். நம்ம இருக்கிற நாட்களை அவங்களோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ அர்ப்பணிச்சிருப்பாங்க, எவ்வளோ பிரார்த்தனை செய்திருப்பாங்க. என்னங்க இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், எலியா கிட்ட இருந்து ரொம்ப ஈஸியாக வாங்கிட்டாருன்னு. அந்த குரூப்பில் நாங்களும் ஒரு குரூப். என்னங்க, ஏன்னா நாங்கள் செகண்ட் ஜெனரேஷன் பாஸ்டருங்க. நாங்கள் தான் ஆரம்பித்த சர்ச்சுன்னு சொல்ல முடியாது. நமக்கு முன்னால் ஒரு தலைமுறை என்ன பண்ணியிருக்கிறாங்க, நான் ஏதோ பின்னாலே இருந்து விடாமுயற்சியாக பின்னாலேயே இருந்து அந்த அபிஷேகத்தை பெறும்படியாக எப்படியாவது அந்த வாங்கிக்கணும்ப்பா, நம்ம எப்படியாவது விட்டு கொடுக்கக்கூடாது. நிச்சயமாக சொல்லுறேங்க, அது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அது வருங்க. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அதுதாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீர்களோ அது நிச்சயமாக அடுத்த தலைமுறை என்னவா இருக்குங்க. நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஞ்சர் லெவலில் போய் மாட்டினாங்க. ரொம்ப டேஞ்சரான லெவலுங்க. மதிக்க மாட்டாங்க. பணத்துக்கு தான் மதிப்பு போய்டும், அப்புறமா உறவுக்கு மதிப்பு இல்லாத இடங்க. இனத்துக்கு இங்கே மதிப்பாயிடுங்க. பணம் உறவுக்கு மதிப்பு இல்லாத போயிடும். நாங்கள் எத்தனை கோடி ரூபாய், உங்களுக்கு சில நாட்களுக்கு முன்னால் கூட நான் என்னுடைய தரிசனத்தை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு இடம் கட்டினப்பா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க அவருக்கு பிடித்தமான ஒரு வீடை கூட என்ன பண்ணிட்டாருங்க, கொடுத்து விட்டார். எத்தனோ அது இப்போ போனால் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 கோடி போகும், கையில் கொடுத்துட்டார், எடுத்துக்கோங்க அப்படின்ட்டார். உறவுன்றது என்ன தெரியுங்களா, வெறும் பேச்சு மாத்திரம் இல்லைங்க. இவர் என் பிரதரு, இவர் என் சிஸ்டரு, அந்த உறவு இல்லைங்க. உறவுன்னு என்னங்க இருக்கணுங்க, எல்லாவற்றுக்கும் என்ன இருக்கணுங்க. நாங்களும் அப்படிதாங்க, விட்டு கொடுக்க மாட்டோம். என்னதான் ஆகட்டும், என்ன பண்ணுங்க அவங்கள. இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கணுங்க. எங்கள் ஃபாதர் எப்போதுமே சொல்வார், மகன் நீ அவனுக்கு இருக்கணும், அவங்களுக்கு இருக்கணும், 2 பேரும் என்னது என் 2 கண்ணுங்க மாதிரி. நீங்கள் எது வாங்கி கொடுத்தாலும் ஷேரிங் பண்ண சொல்லி கொடுப்பாரு, கூடவே உட்காரச்சு சொல்லி கொடுப்பாரு. எங்களுக்கு எங்கள் ஃபாதர் ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரிங்க. என்னங்க, எங்கள் மம்மியை தூரமாக தள்ளிடுவோம், ஆனால் எங்கள் ஃபாதர் கூட தான் உட்காந்து படுப்போம் நாங்கள். எனக்கு கருத்து தெரிஞ்ச வரைக்குங்க, 28 வயசு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் கூடவே என்ன பண்ணியிருக்கிறேன், அவர் கூட தான் கட்டி பிடிச்சி நான் படுத்திருக்கிறேன். நாட் 1 day 2 day கிடையாது. எனக்கு கருத்து தெரிஞ்சு சாகிற நாள் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கலங்களேன், கூடவே நான் பண்ணியிருக்கிறேங்க. ஸோ அதை விட்டு எனக்கு மைண்ட் இது வேறு எதுவுமே நமக்கு என்ன இல்லைங்க பெருமையாக. அபிஷேகத்துடைய பிம்பமும் அதே தான். நீ உரச தான் அந்த கிருபை மேலே இறங்கி வரும், ஆட்டோமேட்டிஷனாக வராது, உரசணும். ஷீடருங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, 3.5 வருஷம் உரசாடினாங்க. இதாங்க அப்போஸ்தலர்கள் சபை கூட என்ன பண்ணாங்க, நாள்தோறும் உரசாடினார்கள், உறவாடுனாங்க. உறவாடுகிறவர்களுக்கு தாங்க நான் உங்களை கேட்குறேன், யாக்கோபும் ஏசாவுடைய உறவு எப்படி இருந்துச்சு? யாக்கோபும் ஏசாவுடைய உறவு எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு உறவுங்க, ரொம்ப நல்ல உறவு. அண்ணா வெளியே போயிட்டு வரான்னு தெரிஞ்சு தம்பி ஏற்கனவே உணவை செய்து வச்சிருக்கான். என்னங்க, அண்ணா வேட்டைக்கு போயிட்டு வரான்னு சொல்லி தம்பி என்ன பண்றாருங்க, கஞ்சி என்ன பண்ணுறாருங்க, தயார் பண்ணி வச்சிருக்கிறார். நான் இவ்வளோ நாள் இங்கே உட்காந்து நான் வேலை செய்ததுக்கு எனக்கு எதாவது எனக்கு என்ன பண்ணேன், ஒரு பேமெண்ட் கொடுன்றார். அவர் கேட்குறாரு, என்ன பேமெண்ட் வேணும், பசியில் சாவ போகிற, என்ன பெருசாக பேமெண்ட் நீ கேட்க போகிற, என்ன அவ்வளோ பெருசாக கேட்க போகிற அப்படின்றார். உங்களோட தலைச்சப்பிள்ளை எனக்கு கொடுத்துடுன்றார். இப்போது ஏசா வேற யாருக்காக இந்த தலைச்சப்பிள்ளை கொடுத்துருந்தான் தான் கேள்வி ஆகிட்டுருக்கோம். அவன் வேற பேசினது யார் இடத்துலங்க, தம்பிக்கிட்ட கொடுக்குறான் தலைச்சப்பிள்ளை. அடுத்தது அப்பாவுடைய ஆசீர்வாதம் கூட என்ன பண்ணுறாருங்க, வேற யாருக்கிட்டே விட்டு கொடுக்கலீங்க,
யார்கிட்ட விட்டு கொடுத்துட்டாருங்க? தம்பிக்கிட்ட தான் விட்டு கொடுத்துறாருங்க. மூணாவது தம்பி என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா என்ன இருந்தாலும் அடிக்க போகிறாரு, சாவடிக்க போகிறாருன்ற நிலையில் மாற்றி 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 காணிக்கை கொடுத்து என்னங்க பின்னால் ஆடு மாடுங்க ஜீவராசிங்கள்லாம் கொடுத்துட்டே வந்துட்டு ஒரு இடத்துல ஏசா யாக்கோப் 2 பேர் பார்த்த உடனே எவ்வளோ இருந்தாலும் நீ என் தம்பி தானடா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, முத்தமிட்டு தழுவி என்ன பண்ணுறாங்க, அழுது ஓடுறமாடுறாங்க. அதே குணம்தான் யோசேப்பு வரைக்கும் வருது. எந்த குணங்க? ஆதியாகமம் 45 நீங்கள் வாசிக்க கேட்கும் போது நீங்கள் அழிவுக்காக என்னை நீங்கள் அனுப்புனீங்க, ஆனால் ஆண்டவர் இவைகளெல்லாம் முன்குறித்து அறிந்தேனே, இந்த மாதிரி ஒரு நல்ல நாளுக்காக என்ன ஆண்டவர் காத்து கொண்டாரு. அதே குணம் பாருங்க. எந்த குணங்க? விட்டு கொடுக்குற குணங்க. நினைச்சுன்னா யோசேப்பு என்ன பண்ணியிருக்கலாம், சாகடிச்சுலங்க பெல்ட்ல வாங்கி தள்ளிக்கிறான்றாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஆனால் தன்னுடைய சகோதரருக்கு அவன் யாருன்றதை வெளிப்படுத்தி காமித்தான். இது எகிப்தருடைய கலாச்சாரம் அல்ல, ஆனால் யூதருடைய கலாச்சாரத்தில் பாருங்க, தன் சகோதரர்களுக்கு நாங்கள் யாரு, விருத்த சேதனை பண்ணப்பட்டவர்கள். நீ பாரு நம்ம அப்பா பாரு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, என்ன குணம் பாருங்க. நீ கற்றுத்தருகிறது அடுத்த 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 தலைமுறை வரைக்கும் போகும். என்ன போங்க? நான் விசுவாசிக்கிறேன் தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப அழகாக நேரத்தை செலவு பண்ணியிருப்பார். யாருக்கு? சாலமோனுக்கு. சின்ன வயசுல இருந்துங்க அவர் எல்லாவற்றையும் எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்துக்கிட்டார். என்னங்க எக்ஸ்பெரிமெண்டல்னா என்னங்க? எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும், எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி குடிக்கு போகிறாரு, போதைக்கு போகிறாரு, படிப்புக்கு போகிறாரு, அறிவுக்கு போகிறாரு, பெண்ணுக்கு போகிறாரு, வைடூரிய சொத்துக்கு போகிறாரு. எல்லாவற்றில போயிட்டு ஒரு இடத்துல கடைசியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சூரியன் கீழே இருக்கிறது எல்லாமே மாயன்னிட்டார். எல்லாவற்றையும் அவர் அனுபவிச்சார் அப்படின்றாங்க பாருங்க. எல்லாவற்றையும் தன் தகப்பன் என்னங்க இவைகளை எதுவுமே செய்யல, ஆனா பையன் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் போயிட்டான். எப்போ உங்களோட பிள்ளைங்க எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் போறாங்களோ, நிறைய விஷயத்துல கை வைக்கிறாங்களோ, அது ரொம்ப பெரிய ஆபத்து, பேரழிவு. நம்மளோட லைனுக்குள்ளதான் இருக்கணும். லைனுக்கு என்ன பண்ணிடக்கூடாதுங்க, அவுட் சைடு போயிடக்கூடாது, டேஞ்சர். கெட்டகுமாரோடைய கதையிலையும் அதான் பார்க்குறோம். லைனுக்கு வெளியே போயிடுறான். லைனுக்கு வெளியே போயிட்டானாங்க. இன்னைக்கு நான் வர்றதுக்கு முன்னால் ஒரு இடத்துல ஒரு சிஸ்டர் என்கிட்ட எமர்ஜென்சி கால், பாஸ்டர் எங்கே இருந்தாலும் கால் பண்ணுங்க. நான் சிஸ்டர் நான் கேஜிஎஃப்ல இருக்கிறேன், நான் மீட்டிங்கில் இருக்கிறேன், நான் இப்போ எடுக்க முடியாத ஒரு நிலைப்பாடு, ஐம் வெரி சாரி அப்படின்றேன். அவங்கள்ட்ட அவர் கழிச்சு நானே ஃபோன் பண்ணுறேன். அப்புறமா அவங்களுடைய பிள்ளையை பற்றி சொல்கிறாங்க, பாஸ்டர் இவன் பயங்கரமான போதைப் பொருளை போய் மாட்டிட்டு இருக்கிறான். அவங்க அப்பா வந்து பிடிச்சி கேட்டாங்கன்னா, என்னடா இன்ஜெக்ஷன் போட்டியானே, என்னப்பா ஓல்டு ஸ்கூலில் இருக்கிறே நீ, பவுடர் எடுத்து மூக்கில் தடனா போச்சு அப்படின்னா. நீங்கள் பெற்றுங்க, நீங்கள் கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்க, பெற்றவங்களுக்கே கற்றுத்தரோம். இப்போ ரீஆப் சென்டருக்கு சஜஷன் கொடுத்துருக்குறேன் நான். என்னங்க இந்த போதையிலேருந்து கூட வரலாங்க. இன்னும் சில போதைங்க இருக்குது, பெண் போதை, அந்த மாதிரிலாம் போதை இருக்குது. அதில் தான் வெளியே வர முடியாது. அன்பு காதல் சிக்கிக்கிறாங்க பாருங்க, அதுலலாம் என்ன வராது. இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மங்க, 7 ஜென்மம் எடுத்தாலும் அதுலேருந்து என்ன பண்ண முடியாது. ஏதோ ரீஆப் சென்டர் இருக்குது, அவனை தூக்கின்னு போயிட்டு அவனை கை காலை கட்டி ஒரு 4 அது. ஆனால் பெண் போதையில் போய் விழுந்துட்டான். சாலமோன் அப்படி தானே போய் விழுந்துறாரு. என்ன போதைங்க? பெண் போதை. பெண் போதை என்ன பண்ணிருச்சுங்க, அவரை அடிமைத்தனத்துக்குள்ளே போயிட்டு தகாத ஆராதனைக்குள்ளெல்லாம் போய் சிக்கிறாரு. ரொம்ப டேஞ்சருங்க அதெல்லாம். அபிஷேகத்துக்கு சில காத்திருப்பு காக்க கடவுவது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அதான் இன்னைக்கு கூட சொல்லப்படுகிற ரொம்ப பிரபலமானவர் இன்னைக்கு ஜெயிலேருந்து வெளியே வந்துட்டு துதிகள் ஓய் அது பாடினுங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்லாத என்னதுங்க, நம்ம விமர்சனிக்க நமக்கு ரைட்ஸே கிடையாது. என்ன இல்லைங்க, விமர்சனிக்க என்ன இல்லைங்க, நமக்கு ரைட்ஸே கிடையாது. ஆகிலும் ஒரு அழகான காருக்கு ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் புஸ்தகம் ஒன்று இருக்கும், புக் இருக்கும். என்னங்க உனக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு, அந்த புக்கை என்ன பண்ண பாருங்க. சிலருங்க மேனுவல் புக்கை கரிச்சு குடிச்சிருப்பாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் அந்த வண்டி எடுத்துகிட்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுத்தோன்னு அவங்க சொல்லுவாங்க, ஏதோ புக்கெல்லாம் வேணாம் சார், என்ன இருக்குது ப்ராப்ளம், நானே உங்களை என்ன பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் இப்போ புக்கை பார்த்து உங்களுக்கு சொல்ல, எதை பார்த்து சொல்கிறாங்க, அனுபவத்தில் சொல்கிறோம். இதை நீ செய்திருக்கூடாது, தகாத விஷயம். நீ ஒரு வேளை அந்த மாதிரி நீ போயிருந்தா விவாகத்தை செய்து நீ அடுத்த கட்டத்து நிலையில் போயிருக்கலாம். விவாகத்துக்கு ஆகாத அந்த நிலையில இருந்து நீ என்ன பண்ண முடியாது. ஒரே தண்டவாளத்தில் 2 ட்ரெயின் ஓட்ட முடியாது, அது மோதிக்கும். அது
பிரச்சனைக்குள்ள கொண்டு போய் சேர்த்துறோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க இந்த மாதிரி தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிறாங்க. யாராகிலும் போய் ஒருத்தர்கிட்ட போய் சிக்கிடுவாங்க. 100% நடக்கும். 100% நடக்கும். ஜிம்மி ஸ்வாகத்னு சொல்கிற அருமையான தேவ ஊழியக்காரர், பயங்கரமான ஊழியக்காரங்க, பெரிய மேடல் உட்காந்து பிரசங்கிக்கிற ஒரு மனுஷன். ஒரு நாளைக்கு வந்து அவர் சொல்லிட்டாரா, இல்லை இந்த சர்ச்சில் வச்சுருங்க ஒரு பொண்ணை தான் நான் உறவில் இருக்கிற அப்படின்றார். ரொம்ப டேஞ்சருங்க. சர்ச்சே காரி துப்பிச்சவர். ஏன்னா இவ்வளோ நாள் நீ பிரசங்கத்துக்கு, ஆனால் அற்புதம், அடியாளம், சயின்ஸ், வண்டர்ஸ் எல்லாம் நடந்துச்சு. அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரர்களை பற்றி என்ன பண்ணுவேன், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீ யார்கிட்ட பேசுகிற, என்ன பேசுகிற. நான் எப்போதுமே ரொம்ப வாட்ச்ஃபுல்லாக நான் சொல்கிறது, இவங்க லைன் கிராஸ் பண்ணி அந்த சிஸ்டர்கிட்ட ஓவர் அழுவு மிஞ்சி பஞ்சாதிக்கிட்ட பேச வேண்டிய விஷயத்த அந்த சகோதரிகிட்ட பேசுகிற, நாங்கள் இங்கத்துலேருந்து இப்போ ராங்காக போயினுங்கிறாங்க. நீயே பெத்தெடுத்து கையில் வச்சுருந்தாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு போயிட்ட பிறகு என்ன பண்ணுங்க, எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, தேங்க்யூ. என்னங்க, இதுதான் உன்னுடைய மரியாதை நீ காத்துக்கணும். நான் எப்போது அதான் சொல்கிறதுங்க, அவங்க துணி தான் மாறிச்சு தவிர குணம் மாறலை. இப்போ நான் ஷூட் போட்டுன்னு இருக்கிறேன், என் குணம் மாறலைன்னா என்ன பிரச்சனைங்க? இன்னைக்கு கூட ஒரு ஊழியக்காரர்கிட்ட பேசும்போது சொன்னேன், எங்கள் ஊழியர் ரொம்ப தாழ்மையான ஊழியங்க, ரொம்ப பிரபலமாக சொல்லுகிறதுக்கு எங்கிட்ட 4 விஷயம் கூட கிடையாது. அந்த பாஸ்டர் சொல்கிறாரு, இல்லை 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 இல்லை, உங்கள் ஊழியத்தை நான் பார்த்துருக்குறேன், நீங்கள் ரொம்ப நல்லா செய்கிறீங்க அப்படின்னா. எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு. நம்ம இன்னும் தாழ்த்திக்கிறது ஊழியக்கார மனால, நான் யார் தெரியுமா அப்படின்றது காட்டலாம், நம்ம தாழ்த்திக்கிற எல்லாம் எதுவுமே ஏதோ சின்னதாக ஒரு ஊழியை செய்துட்டு போகிறாங்க 4 பேர் மத்தியில். என்னங்க, எப்போதுமே ஊழியக்காரர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம இன்னொரு வீட்டுக்கு போல நம்ம வெளியே நிற்கிறதுனால நீ நல்லவன அர்த்தம் கிடையாது. ஒருத்தர்கிட்ட பேசுறதுல நீ நல்லவனா இருக்கணும். உன்னை பற்றி நல்லா ரிசல்ட் சொல்லணும். நீ பார்க்குற பார்வை கரெக்டாக இருக்கணும். நீ பேசும்போது அழுவோடு பேசணும். அபிஷேகத்துடைய ஒவ்வொரு கட்டமும் இருக்குதுங்க. யூ கேன் நாட் என்னங்க ஓவர் ரூல் காட்ஸ் டெஃபினிஷன். ஆண்டவர் அளவை வைத்திருக்க, அந்த அளவுக்கு மிஞ்சி நீ செய்யக்கூடாது. நோ வே, நோ வே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு மார்த்தாள் மரியாள் வீடு ரொம்ப நல்ல பழக்கமான வீடு. என்னங்க, ஆகிலும் அவர் லிமிட்டேஷன்ல தான் இருந்தார். என்ன பேசினதான் பேசினார். ஓவரா என்ன பண்ணுறதுங்க, விழுந்து அதெல்லாம் செய்யக்கூடாது. நோ, எப்போதுமே என்னவா இருக்கணுங்க, உங்கள் மேலே நிறைய கல் அடி விழுறதுக்கு முன்னாடி ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அது வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும். நாங்கள் இதே சர்ச்சில் பிறந்து, இதே சர்ச்சில் வளர்ந்து, இதே சர்ச்சில் பாஸ்டர் ஆகி, இதே சர்ச்சில் இன்றைக்கி சீனியர் பாஸ்டர் ஆகி உட்காந்துக்கிறோம். இதே சர்ச்சில் வேறு எங்கே போகல நாங்கள். என்னங்க, அதே ஜனங்க மத்தியில் தான் இன்னும் இருக்கிறோம். நான் பார்த்த பிள்ளைங்களாம் என்னங்க வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, பெருசாக வந்துட்டு இருக்கிறாங்க. என் ரெஸ்பெக்ட் என்றைக்குமே அதே தான் இருக்கும். அதனால தான் நம்மளை மதிக்கிறாங்க. பாஸ்டர் அப்பான்றாங்க. இப்போ என்னங்க அவங்க அப்பான்னு சொல்லும்போது எனக்கு என்னங்க வெல்ல முடியும், இன்னும் வரணும் ஆண்டவர் என்ன ஜெபம் பண்ணி அப்பான்னு கூப்பிட்றாங்க. சொல்லுங்க அப்பான்றாங்க. உங்களை என்றைக்குன்னா ஊரார் பசங்க அப்பான்னு கூப்பிட்டுருந்தா உங்களுக்கு அந்த அனுபவம் தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியல. அப்பான்ற ஸ்தானம் என்ன ஒரு மதிப்பான ஸ்தானம், கனமான ஸ்தானம். எப்படி நடந்துக்கணும், எப்படி உன்னே நீ ப்ரெசன்டேஷன் பண்ண. சரிங்க, ஓகே. அப்படியே பேச்சுலேருந்து சுபாவத்துலேருந்து செய்யாத பிள்ளைங்க கூட செய்வான். அது ரொம்ப இப்போ அனாயிண்டிங்க்கு ரொம்ப டேஞ்சர் விஷயம். நிறைய விஷயம் இருக்குதுங்க. பேரு, புகழ்ச்சி, பெருமை, அகந்தை, இதெல்லாம் நம்ம சில நாட்களாக கேட்டால் பாருங்க. கோபம், ஆதங்கம், எரிச்சல், இதெல்லாம் ஒரு எப்படி அனாயிண்டிங்கை டிஸ்ட்ராய் பண்ணமோ அதே போல் நம் நடந்துக்கிற உறவுலையும் சரி அனாயிண்டிங் ரொம்ப காஷியஸாக வச்சுக்கணும். அதான் எலியா தன்னுடைய அனாயிண்டிங்கை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறார். எலிசாவும் ஒரு பெரிய பணக்காரர். என்னங்க, அவருக்குன்னு வேலை இருந்துச்சு, அவருக்குன்னு என்னச்சுங்க நில பூமியெல்லாம் இருந்ததுங்க. ஆகிலும் கர்த்தருடைய அழைப்புக்காக அதெல்லாம் வெட்டி என்ன பண்ணுறாங்க, விட்டுட்டு வர்றார். நீ எப்போதுமே காஷியஸாக இருக்கணும். எலிசா தான் வந்துட்டு பிள்ளைங்களை என்ன பண்ணுறாருங்க, கரடி அனுப்பி கொண்டு போட வைக்கிறார். காரணம் என்னது, பசங்களை நம்ம சரியாக வளர்க்கலன்னா என்ன பண்ணிடும், இன்னொருத்தர் கரடி விட்டு மேய்ஞ்சி தள்ளிடுவாங்கன்றாங்க பாருங்க. அனாயிண்டிங் ஒன்றுக்கு ஒன்று என்ன இருக்குது தெரியுங்களா, என்ன இருக்குதுங்க. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும்போது, பிள்ளைகளே உன் தகப்பனுக்கும் தாய்க்கு என்ன பண்ணு, கீழ்ப்படிஞ்சிருங்க. இன்னொரு இடத்துல பைபிள் வசனம் இருக்குது, உடைய பிள்ளைகளை நீங்கள் கோபம் மூட்டாது இருப்பதாக, அவங்கள கோபம் மூட்டாதீங்க. என்ன பண்ணுங்க எப்போதுமே
எரிச்சல் மட்டும் கிடையாது, எப்போதுமே அவங்களை பேலன்ஸாக என்ன பண்ணாங்க, பேலன்ஸாக வச்சுக்கணும். ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட்ஸுங்க உங்கள்கிட்ட சொல்லினுங்கிறது. ஈஸி சப்ஜெக்ட் இல்லை. என்ன சப்ஜெக்ட்டுங்க? ரொம்ப கஷ்டமான சப்ஜெக்ட். என் வீட்டில் எப்போதுமே சொல்லுவாங்க, நீங்கள் என்னங்க பிரசங்கம் பண்ணிட்டு ஈஸியாக வந்துடுறீங்கன்னா 2 பேரை வச்சுன்னு படுற பாடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், இந்த கனமான ஊழியத்தை நான் சுமந்துட்டு இருக்கிறேன், இந்த மேன்மையான ஊழியத்தை நீ சுமக்கிற. என்னது? இல்லைங்க, நான் இவங்களை வச்சுன்னு எப்படிங்க நான் இந்த பசங்களுக்கு நான் பாடத்தை எடுப்பேன், டக்குன்னு பசி எடுக்குதுன்றாங்க, நான் எப்படிங்க அவங்களுக்கு முன்னால் பால் கொடுக்குறது, நான் எப்படிங்க இவங்கள பார்த்துக்கிறது, ஆனாலும் நான் செய்கிறேன்னே. இன்னைக்கு பெரிய பெரிய பசங்க வச்சு நான் ஹேண்டில் பண்ண முடியலன்றாங்க. நாங்கள் கை குழந்தை வச்சு, இப்போ கூட கை குழந்தை வச்சுன்னு தான் தூக்கின்னு போனோம். உழைத்துக்குங்க முடியல தான், கஷ்டம் தான். நான் வரவே மாட்டேன்ற, என்னங்க, இல்லை நான் வரேங்க, ஊழியத்தானே போகிறேன் வரேங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன சேலஞ்ச் இருக்குது, எங்களுக்கு தெரியும். ஆகையில் என்ன பண்ணுறாங்க, அந்த ஊழியத்தில் பிடிச்சிட்டு, புரியுதுங்களா? சிறு வயதுலேருந்து அது என்ன பண்ணாங்க, கற்றுத்தரணும். அது ரொம்ப ஹார்டு தான். பட் தட் இஸ் ஹவ் லைஃப் கோஸ் ஆன். தட் இஸ் ஹவ் மினிஸ்ட்ரி இஸ் ஆல் அபவுட். தட் இஸ் ஹவ் காட் கால்ஸ் யூ. என்ன இருக்குங்க, ரொம்ப இன்னைக்கு கூட பாஸ்டர்கிட்ட நான் பேசும்போது சொன்னேன், எல்லாருக்குமே மைக்கு பிடிக்கணுன்ற ஆசை வந்துட்டுக்குது பாஸ்டர் ரெடியில். என்னங்க, ஆனால் எதை பிடிக்கணும் தெரியுமா? உண்மையா கூரையை பிடிக்கணுங்க. எதை பிடிக்கணுமா? கூரையை பிடிக்கணுமா? மைக்கை பிடிக்கக்கூடாதா? என்ன பிடிக்கணும்? கூரையை பிடிச்சிக்கணுமா? அப்போ தான் நம்ம 4 பேர் என்ன பண்ண முடியும், உட்காந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? மினிஸ்ட்ரி அண்ட் அனாயிண்டிங் ரிக்வயர்ஸ் மோர் ஃப்ரம் யூ. அதிகமாக உங்கள்கிட்ட எதிர்பார்க்கும். அதிகமாக கேட்டிங்கன்னா என்ன இருக்குங்க, அதிகமாக கேட்கும். நீங்களுக்கு ஒரு எழுப்புதல் வேணும், அதிகமாக கேட்கும். அதுதான் மினிஸ்ட்ரியை ரொம்ப காத்துக்கணும். மினிஸ்ட்ரி இஸ் நத்திங் பட் யுவர் ஃபேமிலி. குடும்பம் தான் ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி. வேறு மினிஸ்ட்ரி பெருசு கிடையவே கிடையாது. ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டு. ஏதன் தோட்டத்தான் ஃபஸ்ட்டு. உன் வீடை நீ கரெக்டாக பண்ணாத உலகத்தை நீ ரெடி பண்ணிட்டேன்னு வச்சுக்க, கர்த்தர் நாளைக்கு உன்னை தான் கேள்வி கேட்பார். உங்கள் பிள்ளைங்க எங்கன்னு கேட்பார். ஏலி தாத்தா பிள்ளைங்க எங்கே? சாமுவேல் தீர்க்கதரிசியுடைய பிள்ளைங்க எங்கே? ஆரோனுடைய பிள்ளைங்க எங்கே? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. எங்கே அவங்களாம்? என்ன ஆயிட்டாங்க? அவங்களாம் விசில் அடிக்கலாம். ஏலிக்கு விசில் அடிக்கலாம், சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு விசில் அடிக்கலாம், என்னங்க சிம்சோனு கூட விசில் அடிக்கலாம். அவங்க பசங்களாம் எங்கன்னு கேட்குறேன். ஆரோனுடைய பிள்ளைங்க எங்க? என்ன ஆயிட்டாங்க? மோசையோட பிள்ளைங்க எங்க? சொல்லுங்க. நீங்க தேடி பார்த்தாலும் கூட கிடைக்க மாட்டாங்க. தாவீதோட பிள்ளை அப்சலோம் என்ன ஆயிட்டா? சொல்லுங்க. ரொம்ப அபிஷேகம் ரொம்ப முக்கியம் கிடையாதுங்க. அவன் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல பாருங்க, அதுதான் ரொம்ப பயங்கரமான இது. இட்ஸ் நாட் ஹவ் பவர்ஃபுல் யூ ஆர் அனாயிண்டட். பிசாசு தாக்குறவன் சிலர் இருப்பான் வீட்டில், அவங்கள தான் போட்டு நசுக்கே தலையிடுவான். ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அனாயிண்டிங்கு பாதுகாப்புக்காக கேட்கணும், ப்ரொடெக்ஷன் பார்ட்ஸ்க்காக கேட்கணும். என்ன பராக்கிரமசாலியாக இருந்த யோபு தன்னோட பிள்ளைங்களை காக்க முடியல. என்ன ஒரு அனாயிண்டட் மேன் ஆஃப் காட் யோபு. கர்த்தரிடத்தை முறையிடுகிறவன், பிள்ளைங்க தெரிந்தோ தெரியாமல் பாவம் செய்தாலும் அவர்களுக்காக பலியிடுகிற ஒரு மனுஷன். கடைசி என்ன ஆயிடுச்சுங்க கதை? ஒரே வருஷத்துல 10 பிள்ளைங்களும் வந்துட்டு இருப்பாங்க. சொல்லுங்க. பைபிள் சொல்லுது அவர்கள் சௌந்தரிய உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு இருக்குதுங்க. ஒரே நாள்லையா சௌந்தரம் ஆயிட்டாங்களா? என்னங்க 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 42 வரைக்கும் வாசிக்கிறதுக்குள்ளேயே எத்தனோ ஆண்டுங்க, எத்தனோ ஆண்டு. இட்ஸ் நாட் 1 year 2 year 3 year, எத்தனோ ஆண்டுகள். என்னங்க ஆண்டவருக்கு முன்பாக முறையிட்டவர்கள் ஜனங்களுக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அத்தியாயத்திலேருந்து எடுத்த உடனே 42க்கு போயிட்டு எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே, யோபே ஆசீர்வதித்தவர் எங்களை டேப்பா சென்ட்ரல் இத்தின அத்தியாயம் இருக்குது, அதெல்லாம் மறந்துட்டியா?
ஸ்திரீ இடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனாக இருக்கிறான். நான் காலையில பூவை போல பூற்று மாலையில் அறுப்புண்டு போகிறான். நிழல் கூட நிலை நிற்காமல் ஓடி போகிறது. தேவா, இப்படிப்பட்டவன் மேல் நீங்கள் கரிசனை உள்ளவராக இருக்கிறீர்கள். ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டு. அது வெட்டுண்டு போடப்பட்டாலும் மறுபடியாக நீர் பாயும் போது அதோடைய வேறு அடித்தட்டுகள் என்னங்க நீர் வாடையினால அது துளிர்ந்து ஒரு பெரிய மரமாக மாறும். ஆனா மனுஷனோ அவன் செத்த பின்பு எங்கே? என்ன அத்தியாயங்க சொல்லுங்க. It's very hard. Ministry is hard. அந்த மினிஸ்ட்ரிக்கு கவரிங் இஸ் அனாயிண்டிங், அபிஷேகம். சில நேரத்தில் ஆவிக்குரிய என்னதுங்க அனாயிண்டிங். நீங்கள் மற்றவர்களை பிளஸ் பண்ணலாம், கவரிங்குள்ளே கொண்டு வரலாம், உடைய பாதுகாப்புகளை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு மோசேயுடைய பிள்ளைங்களுக்கு வர வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசுவாவுக்கு ஆண்டவர் தருகிறார். என்னங்க, மோசேயுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசீர்வாதத்தை யோசுவா கிடைச்சி. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், மோசே பிள்ளைங்க என்ன தான் அந்த மாதிரி தப்பு செய்தாங்க? ஏன் அவங்க யூஸ் பண்ணல காட்? நீங்கள் சொல்லுங்க. திங்க் பண்ணுங்க. இவ்வளோ சமுதிரத்திரட அப்பா வந்து பிள்ளைகிட்ட ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருக்க மாட்டாரா? மகன் டேடியை எடுத்து ஆண்டவர் இப்படிலாம் பயன்படுத்தினாருன்னு சொல்லியிருக்க மாட்டாரா? என்னங்க, நீ அபிஷேகம் பெறுகிறத போல் உங்கள் பிள்ளைங்க பெறுவாங்கன்னு தயவுசெய்து கனவுல கூட நீ நினச்சி பார்க்காத. அவுட் ஆஃப் ட்ராக் போயிடும். அவங்கள பிடிக்கிறதுக்குள்ள ஊமையில் இருக்கிற அபிஷேகம் இறங்கி கீழே இந்த பக்கம் ஓடிடும். வெரி ஹார்ட். நாங்கள் அவுட் ஆஃப் ட்ராக்ல இருந்த நாட்களில் எங்கள் பாஸ்ட் எங்களுக்காக அதிகமாக ஜெபிப்பார். அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்தது ஜெபிப்பார். அவருடைய கண்கள் இருக்கிற தண்ணீரெல்லாம் எங்கள் முகத்தில் விழும். அது இன்னைக்கு வரைக்கும் மறக்க மாட்டோம். அதனால தான் அவருடைய ஃபோட்டோ ரொம்ப பெருசாக வச்சுட்டுக்கிறேன். எங்களை அவர் ஆசீர்வாதத்தின் பாதைக்கு நடத்தலைங்க, ஜீவ பாதைக்கு நடத்திட்டார், கடவுள் பக்கம் நடத்திட்டார். எனக்கு இன்னும் பெருமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பை பற்றி பேசுறதுக்கு இந்த நாவ ஆண்டர் ரெடி பண்ணா இருப்பார். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். சொல்லித்தாங்க. உலகம் ரொம்ப கடினமான ஒரு நிபந்தனைக்குள் போகிறது. சொல்லித்தாங்க, கற்றுத்தாங்க, கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. எங்களால் செய்ய முடிய விஷயம் அதுதான். பணத்தையும் பேரும் புகழும் சொத்து சேர்த்து வைக்காதீங்க, கர்த்தரை சேர்த்து வைங்க. கர்த்தர் தான் அவனுடைய என்னவா இருக்கணுங்க, வாழ்க்கையின் சொத்து ஆதாரமாக இருக்கணுங்க. நீ என்னன்னா அந்த பல்ட்டி அடிச்சு நீ எத்தனை ரூபாய் சேர்த்து வச்சாலும் கூட நயா பைசாக்கு புரோசனம் கிடையாது. அதெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக கர்த்தரை மறந்துட்டா ஆண்டவர் என்ன கேட்பார், இவ்வளோ சேர்த்து வச்சு என்னத்துக்கு அப்படின்னு கேட்பாரு. போதும்ன்ற மனசு நமக்கு என்னதுங்க, எப்போல்லாம் நீங்கள் போதும்ன்றீங்க ஆண்டவர் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுப்பார். நேற்று நீங்கள் கூட கொடுத்தீங்க, கையிலேருந்து எடுத்து கொடுத்தீங்க. ஆண்டவரோட 2 பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை கொடுத்தார். அதானங்க சாட்சி. என்னங்க ஒரு ஆமீன் சொல்ல பார்த்தீங்களா? என்னங்க உங்கள் 2 கையிலேருந்து நீங்கள் கொடுத்தீங்க, ஆண்டவர் உங்கள் 2 பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாருங்க, வேலை கொடுத்தார். இப்போ புரியுதுங்களா எதுக்கு உங்களை எடுத்து கொடுன்னு சொல்லுது? நீ மற்றொரு ஆதரிக்கும் போது இந்த கைகள் உங்களுடைய சொந்த பிள்ளைகளுடைய கையை ஆண்டவர் பிடிப்பார். அதான் நான் மறுபடியும் சொல்ல வராச்சு. அது சின்னது தான், ஆனால் ஆண்டவருடைய நாமத்தை வச்சு நீங்கள் கொடுக்குறீங்க. அதுக்கு ஒரு கிரயத்தை கட்டி இருக்கிறீங்க, அதுக்கு ஒரு தொகையை கொடுத்துருக்கிறீங்க. நீங்கள் கொடுத்தீங்க, முழு உள்ளத்தோடு கொடுத்தீங்க. இன்றைக்கி சந்தோஷமான செய்தி, எங்கள் வீட்டுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்து வந்து கொடுத்துக்கிறீங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நான் ஸ்வீட் சாப்பிட ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் கொடுத்ததுல கொஞ்சம் டெம்டேஷன் ஆகிட்டு ஒரு 2 பீஸ் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, என் வீட்டில் சிஸ்டருக்கு தெரியாத எடுத்து சாப்பிட்டுட்டேன். இல்லைன்னா அவங்க என்னை கேட்பாங்க, ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, உங்கள் கை ஆசீர்வாதமான கை இல்லையா? யோசித்துப்பார், சிந்தித்துப்பார். கர்த்தர் உங்கள் கை ஆசீர்வதிச்சிருக்கிறாரா? ஆமாம். எந்த தேவன் எலிசாவை ஆசீர்வதிக்க தெரிந்தவரோ அதே போல் உங்களுடைய பகுதியினால் அநேகருக்கு நீங்களே என்ன இருக்கிறீங்க, பிளெஸ்ஸிங்காக இருக்கிறீங்க. உங்கள் கைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உங்களுடைய முறைகள், நீங்கள் தேடின விஷயம் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிட்டே வரார். இந்த உபவாசம் முடிக்கிறதுக்குள்ள எவ்வளோ மரக்கள் சேர்ந்துங்கிறார் பாருங்க. நம்ம சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இருக்கிற 6 மாதமாக ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க சர்ச்சில். ஏன் சாப்பா குத்தியலா பாஸ்டர் என்கிட்ட கேட்டுனே இருக்கிறாங்க. 6 மாதமாக கேட்டுக்கிறாங்க. நானும் 6 மாதமாக அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறேங்க, இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வலிமையாக ஜெபம் பண்ணுங்கன்னு இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் செய்யலைங்க. ஒரே நாள் எடுத்து கையில் கொடுத்தீங்க, மறுநாள் ஆண்டு என்ன பண்ணாருங்க,
இரு பரிவார்களை தந்தாருன்னு சொல்லுகிறார் பாருங்க அந்த யாக்கோபு. ஆண்டவர் எனக்கு இரு பரிவார்கள் அப்படின்னா 2 கண்களை போல குடும்பத்தை ஆண்டவர் தந்தார். கண்டிப்பாக தேவன் உங்களுடைய கைகளை விசேஷமாக பிளஸ் பண்ணுவாருன்னு சொல்லி நான் விசுவாசி. கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. God knows your truthfulness. உங்களுடைய உண்மையை கர்த்தர் பார்க்கிறார். நீ விதைக்கிற ஒவ்வொரு விதையும் அறுவடைக்கு காத்திருக்கிறது. நிச்சயமாக அது உங்களை தேடி வரும். 66 உங்களை தேடி வரும். 66 86 86 உங்களை தேடி வரும். நிச்சயமாக தேடி வரும். அந்த நாள் என்னவா இருக்குதுங்க? சமீபமா இருக்குது. இப்போ பிரதர்ஸுங்களுக்கு அது 86 சொன்னா தெரியாது, பட் ஊழியக்காரங்க 86 தெரியும். உங்களுக்கும் 86 அந்த நம்பர் உங்களுக்கு தெரியும். கர்த்தர் நிச்சயமாக இந்த இருதயத்தின் மன விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க? நிறைவேற்றுவார். அனாயிண்டிங் ரிக்வயர்ஸ் பியூர் கிளீன் ஹேண்ட்ஸ். என்னங்க? பரிசுத்தமான தேவனை அசுத்தமான ஒரு இடத்துல பேசாதீங்க. இங்க திட்டிட்டு ஆண்டவரே நீ ரொம்ப பரிசுத்தர்னு சொன்னாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா டெஃபினிஷன்? இந்த வாய் இதுக்கு யூஸ் பண்ணிட்டு அதே வாயை தூக்கி என்ன பண்ணக்கூடாது? இந்த வாயில கொஞ்சம் பீடா வந்து சாப்பிட்டுட்டு இந்த வாயில ஆண்டவரே சோத்தரிக்கிறவன் நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சுத்தமாக வைத்துக் கொள்ளணும். இப்போ யாரையும் திட்டக்கூடாது, கோபித்துக் கொள்ளக்கூடாது, அசிங்கமாக பேசக்கூடாது, தவறான வார்த்தைகள் அவதூறமான வார்த்தைகள் வரக்கூடாது. காத்துக்கணும். அப்போதான் இந்த வார்த்தையை வைத்து வாயை வைத்து தேவனை தேட முடியும். புரியுதுங்களா? ஒன் மவுத் cannot be used 2 things. ஒருத்தர் முகம் சர்ச்சில் ஒரு மாதிரி இருக்கும், ஒருத்தர் முகம் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சர்ச்சில் எப்படி இருக்குது முகம் அதே மாதிரி என்ன இருக்கணுங்க? எஸ், தட் இஸ் ஊருக்கு உபதேசம். உனக்கு எனக்கு அப்படியா? அப்படி இருக்கக்கூடாது. அதே உபதேசம் தான் நாங்கள் எல்லாருக்குமே. ஸோ இந்த மவுத் காட் வாட்ச் பண்ணுறார். உன் வாயை விரிவாக தர, அப்பொழுது நான் என்ன செய்வேன்? நிரப்புவேன். எலிசாவை ஆண்டவர் நிரப்பினார். என்ன கேட்டேன்னு கேட்டார். உங்கள் மேலே இருக்கிற ரெட்டிப்பேன் அது கூடாத காரியமாச்சுன்றார். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு கூடாதது தான் தருகிறார். அதே யோர்தான் தண்ணீரே, அதே எலிசா போகும்போது எலியா திறக்கிறாரு, வரும்போது என்ன பண்ணுறாருங்க? எலிசா செய்கிறார். உங்களோட அதே தேவன் இருக்கிறார். உங்களோடு இருக்கிற அதே தேவன் உங்கள் பிள்ளைகளோடு இருப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அந்த பிள்ளைகளை நல்ல மார்க்கத்துக்குள்ளே கொண்டு போங்க, தேவ மார்க்கத்துக்குள்ளே கொண்டு போங்க. கர்த்தர் உங்களை அபிவிருத்தியாக ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஜெபிப்போங்க. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஊழியக்கார ஆண்டவரே KGF பட்டணத்துக்கு நீங்கள் கொண்டு போய் மறுபடியாக இந்த இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்த போதிலும் கர்த்தருடைய வார்த்தையை இந்த இடத்துல பிரசங்கிக்கும்படியாக நீங்கள் செய்த கிருத்திய துவாரத்துக்காக ஆண்டவர் ஸ்தோத்தரிக்கிறோம். நேரம் எவ்வளோ வேகமாக கடந்து சென்றது ராஜா. கர்த்தருடைய அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிறேன், வல்லமைக்காக ஜெபிக்கிறேன். நாங்களும் எலிசா போல கர்த்தரிடத்தில் மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்களுக்கு ரெட்டிப்பாக தாங்க, ரெட்டிப்பாக ஆசீர்வாதத்தை வருஷிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுக்கு வேண்டி எல்லா காரியத்துக்கு எங்களே நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் இந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு ஆண்டவர் நாங்கள் ஆரம்பித்த இடத்துக்கும் ஆண்டவர் எவ்வளோ இடுக்கங்கள், ரோடில் எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ வித்தியாசமான டிராஃபிக் ஜோனுங்க. ஆகிலும் ஆண்டவரே நாங்கள் வந்தே சேரணுன்ற ஒரு வெறிதனத்தோட ராஜா நாங்கள் வந்தோம் தகப்பனே. அதே போல தான் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நாங்கள் ஜர்னி பண்ணும்போது நல்லா இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம். போக 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 ரோடுங்க சரியா இருக்காது, டிராஃபிக்குங்க சரியில்லை, இடுக்கமாக ஆண்டவரை வாகனங்க கிட்ட வந்துடுது. ஆண்டவரை இயேசுவின் நாமத்தினால் எங்கே பார்த்தாலும் பள்ளங்களும் மேடுகளோ, ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்ம இறுதி பரம் வரைக்கும் நடத்தி செல்லத்தக்க உண்மை உள்ளவராக இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒரு நீதி வலது கரத்துக்குள்ள தேவனை கர்த்த தேவ ஜனங்களே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை வாழாக்காமல் தலையாக மாற்றுகிறீங்க, கீழாக்காமல் மேலாக நீங்கள் வைக்கிறதுக்காக நன்றி. எங்களை அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அனாயிண்டிங்கினால நிரப்புங்க. எங்கள் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக மாற்றுங்க ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் சபை அநேகருக்கு ஒரு மருத்துவமனை சபையாக மாற்றுங்க ஆண்டவர். ஆண்டவரே எங்கள் லைஃப்பை பியூட்டிஃபுல்லாக மாற்றுங்க. எங்கள் லைஃப் உங்களுக்கு சுத்தமாக வைங்க ஆண்டவர். அசுத்தத்திலிருந்து சுத்தத்துக்கு பிரிக்கிறவர் யாராக இருக்க முடியாது? நீங்கள் தானே தகப்பன். இயேசுவின் நாமத்தினால, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேறனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொலநோய்க்கும் பயங்கரத்துக்கும் விபத்துக்கும் தப்பி வைக்கிறவரே உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பன். ஆண்டவரே உங்களுடைய நீதி வலது கருத்துக்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர்.
இம்மற்றும் காத்து வழி நடத்தினவர், இனியும் காக்க நீங்க வல்லவராக இருப்பதற்காக நன்றி ராஜா. உடைய நீதி கருத்துக்குள்ள ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் நேற்றும் இன்றும் என்றும் மறவாதிருப்பதாக, ஆமே.